உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நோட்டீஸ் வந்திருக்கா? நிறைய பேர் ஃபினான்ஷியல் இயர் 23-24 அவங்களோட ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஸ்பெஷல் இன்கம் அதாவது கேபிட்டல் கெயின் இருந்திருக்கும். ஸோ நீங்க உங்களோட ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணும்போது 87A ரிபேட். அது என்னது 87A ரிபேட் அப்படின்னா, என்னோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்க்கு மேல 7 lakhs வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரிபேட் பெனிஃபிட் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளைம் பண்ணி டாக்ஸே கட்டாத மாதிரி உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிருப்பீங்க. ஆனா நிறைய பேருக்கு உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ராசஸ் ஆகும்போது இந்த 87A ரிபேட்டை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட்டை கட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாலும் இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கையிலே விடுறோம். சமீபத்தில் நிறைய பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் நோட்டீஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களோட டாக்ஸ் டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட்டிடலாம். இல்லை செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் ரிட்டனை வந்து ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணிட்டு ஒரு கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்பவும் வந்து டிமாண்ட் ரைஸ் ஆச்சுன்னா நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெட்டிஷன் ஒரு அப்பீல் இதுக்கு அகேன்ஸ்டாக போகலாம். ஸோ இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.